Hello students, I am Arun Kumar, PG Assistant in Commerce, SET Vidyadevi Metric Higher Secondary School, Alivalam. 12th Standard, Subject Economics, Chapter 1, அதோட continuation தான் நம்ம discuss பண்ண போகிறோம். Topic Mixed Economy. In our previous video, we had discussed about capitalistic economy and socialistic economy, அதோட features and merits and demerits இது எல்லாத்த பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். And now we are going to discuss about mixed economy. So mixed economy அப்படின்னு சொல்லி சொன்னால் கலப்பு பொருளாதாரம் சொல்லி தமிழில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிளாக பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எது சொல்லலாம், எந்த நாட்டை சொல்லலாம்னு சொன்னால் நம்ம இந்தியா. ஸோ இந்தியா தான் என்னது மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு எக்கானமிக் விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்ததா ஸோ மிக்சட் எக்கானமினா எதை பேஸ் பண்ணி உள்ளது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல சொன்னோம் இல்லையா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அண்ட் சோசியலிஸ்டிக் எக்கானமி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட ரெண்டினுடைய கலவையாக தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மிக்சட் எக்கானமி செயல்படுது. சரியா? ஸோ அப்போது அதை பாருங்கள், மிக்சட் எக்கானமிக் சிஸ்டம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணப்படுது, என்னென்ன கண்ட்ரீஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பியூர் பிளான்ட் எக்கானமியாக இருக்கும் அண்ட் பியூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. ஸோ ரெண்டுமே முதல்ல பார்த்தோம்ல கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் எப்படி இருந்துச்சு, ப்ரைவேட் பார்ட்டிஸ் யார் வேணாலும் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் எதில் இருந்தது, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் இருந்தது. அண்ட் சோசியலிஸ்டிக் எக்கானமியில் எப்படி இருந்தது, எல்லாமே என்ன விதமான டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் யார் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் கவர்மெண்ட் தான் எடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதுங்க இல்லையா? ஸோ இப்போது மிக்சட் எக்கானமியில் எப்படி இருக்கும் சார், அதில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ப்ரைவேட் பார்ட்டியும் இருப்பாங்க அண்ட் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஓன்டு இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் கம்பெனிஸும் இருக்கும் அண்ட் ப்ரைவேட் ஓன்டு செக்டார்ஸ் கம்பெனிஸும் செயல்பட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு பிக்சரில் காட்டியிருக்காங்க. அண்ட் in a mixed economy system, both private and public sector coexist and work together towards economic development. என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்மளுடைய இந்த இருக்கக்கூடிய இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. ஸோ கோ எக்ஸிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த செக்டார்ஸ் பப்ளிக் செக்டார்ஸும் சரி அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸும் சரி என்ன பண்ணுறாங்க, இணைந்து செயல்படுறாங்க. ஸோ அப்படி செயல்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அண்ட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஸோ இதோட காம்பினேஷன் வந்து இந்த மிக்சட் எக்கானமின்னு சொல்லி பார்த்தோன்னா எதோட இது காம்பினேஷன் அண்ட் கேபிட்டலிசம் சோசியலிசம். சரி, இது ரெண்டோடைய காம்பினேஷன் தான் நம்ம மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். சரியா? இட் டென்ஸ் டு எலிமினேட் த ஈவில்ஸ். என்ன பண்ணுறாங்க, இது எதை எலிமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈவில்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் அப்படிங்கிற ரெண்டு விதமான ஈவில்ஸ். ஈவில்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம தமிழில், பேயின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது என்னது, ரெண்டுமே என்னது ஒரு விதமான தனித்தனியாக அவங்கவுங்களுக்கும். இப்போ கேபிட்டலிசம்னா அதில் ஒரு விதமான ட்ராபேக்ஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி சோசியலிசம்னா அதில் சம் ட்ராபேக்ஸ், அதிகாரத்துவம் இருக்குது இல்லையா. நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை எதாவது தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதிகாரத்தன்மையோடு நடந்துப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி ரெண்டு விதத்துலையுமே என்ன இருக்குது, ரெண்டு விதமான ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த மிக்சட் எக்கானமியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான டெசிஷன்ஸு, அதாவது ப்ரைவேட் பார்ட்டிக்கு ப்ரைவேட் பிஸ்னஸுக்கும் சரி பப்ளிக் பிஸ்னஸுக்கும் சரி, அதாவது கவர்மெண்ட் பிஸ்னஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே என்னது ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க இந்த எக்கானமியில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ்டு எக்கானமி ஃபாலோ பண்ணும்போது பேலன்ஸ்டு எக்கானமிக் டெவலப்மெண்ட்டும் நம்மளால் அட்டைன் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு விதமான ஈவில்ஸை என்ன பண்ணுறாங்க, எலிமினேட் பண்ணுறாங்க. யார், இந்த மிக்சட் எக்கானமி. ஸோ நம்ம நாட்டில் இந்த எக்கானமிக் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததா, in these economics resources are owned by individual and the government. என்ன பண்ணுறாங்க, இந்த எக்கானமிக் சிஸ்டமில் எதை என்ன பண்ணுறாங்க, யார் யாருக்கெல்லாம் சொந்தமாக இருக்கும் அந்த ரெசோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன இருக்கும், சொந்தமாக இருக்கும், கவர்மெண்ட் ஓண்டாகவும் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஓன்ட். ஸோ ஓன்ட்னா என்னது, அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ லேண்டாக இருக்கட்டும், பில்டிங் ஆகட்டும், சம் கேபிட்டல் ஆகட்டும், ஸோ அசட்ஸ் இது எல்லாமே என்ன இருக்குது, இண்டிவிஜுவல் பார்ட்டிஸுக்கும் இருக்கும்,
கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி அசெட்ஸு எல்லாமே என்ன இருக்குது, ஈக்குவலாக அவங்கவுங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் நம்ம என்ன பார்த்தோம், எல்லாமே ப்ரைவேட் பார்ட்டிஸ் தான். ஸோ ப்ரைவேட் பார்ட்டிஸ் இருக்கக்கூடியதான் எல்லா டெசிஷனும், அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டது தான் என்னது கேபிட்டலிஸ்டிக். அண்ட் கவர்மெண்ட், அதாவது சோசியலிஸ்டிக் எக்கானமியில் என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டு தான் எல்லாமே. ஸோ அவங்கள மிஞ்சி தான் என்னது மற்றவங்களுக்கு. ஸோ என்ன டெசிஷன் எடுக்கிறாஇருந்தாலும் கவர்மெண்ட் ஓண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். பட் இங்கே என்னென்னா இண்டிவிஜுவலுக்கும் சொந்தமாக இருக்கும் அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் சொந்தமாக இருக்கும். இதுதான் என்னது மிக்சட் எக்கானமி, அதாவது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இன் இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி. ஸோ மேஜர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம இந்தியா தான் நம்ம மிக்சட் எக்கானமியில் முதன்மையாக இருக்கும். தென் இங்கிலாந்து பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில். ஸோ இவங்க எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, இந்த மிக்சட் எக்கானமியை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி. ஸோ கலப்பு பொருளாதாரத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அதில் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன்ட் பை போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்ஸ். நான் முதல்ல சொன்னதான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுமே சொத்துக்களும் சரி எல்லாமே என்ன இருக்குது, ரெண்டு பேருக்குமே சொந்தமானதாக இருக்கும். ப்ரைவேட்டுக்கும் சரி பப்ளிக்குக்கும் சரி சொந்தமானதாக இருக்கும். அண்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாவ் த ரைட் டு பர்ச்சேஸ், யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் தேர் ரிசோர்ஸஸ். என்ன பண்ண முடியும், ரெண்டு பேருமே ப்ரைவேட் பார்ட்டியும் சரி பப்ளிக்கும் சரி என்ன பண்ண முடியும், அந்த ஒவ்வொரு வித சொத்துக்களையும் என்ன பண்ண முடியும், விற்கவோ வாங்கவோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியும் அந்த ரிசோர்ஸஸை. புரியுதா, அதான் சொல்கிறாங்க. அடுத்ததா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் செக்டார்ஸும் ப்ரைவேட் செக்டார்ஸும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மிக்சட் எக்கானமியில் இருக்குது. சரியா, இன் மிக்சட் எக்கானமிக்ஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கோஎக்ஸிஸ்ட். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் undertake activities primarily for profit. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டும் சேர்ந்து செயல்படுறாங்க. அதில் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எதை அண்டர்டேக் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் ப்ரைமரிலி ஃபார் ப்ராஃபிட். ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஆகட்டும் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் எப்போவுமே எதை மேஜர் பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ராஃபிட் கெயின் பண்ணணும், மோர் ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுவாங்க, முதன்மையாக வச்சுருப்பாங்க. தென் பப்ளிக் செக்டார் ஃபார்ம்ஸ் ஆர் ஓன்ட் பை த கவர்மெண்ட் வித் அ வியூ டு மேக்ஸிமைஸ் சோசியல் வெல்ஃபேர். ஸோ இப்போ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதை மேஜர் பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதை பேஸ் பண்ணியிருப்பாங்க, சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, கவனம் செலுத்துவாங்க. ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் எதை பேஸ் பண்ணியிருப்பாங்க, பிரைமரி ஆஃப் ப்ராஃபிட் பிரைமரிலி இன் ஃபார் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸிமைஸ் சோசியல் வெல்ஃபேர். சரியா, இதை பேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. அடுத்ததாக எக்கானமிக் பிளானிங். ஸோ எக்கானமிக் பிளானிங் என்னங்கிறது என்ன பண்ணுறாங்க இந்த மிக்சட் எக்கானமியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதே மாதிரி பிளானிங் அப்படிங்கிறது யார், நம்ம கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் ப்ரைவேட் பார்ட்டிஸ் பிளான் பண்ணுவாங்க அண்ட் சோசியலிஸ்டிக் எக்கானமியில் கவர்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் என்ன தான் எக்கானமிக் பிளானிங் யார் தான் பண்ணுவாங்க, மோஸ்ட் ப்ராப்ளி கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. பட் போத் த பார்ட்டிஸ், அதாவது இண்டிவிஜுவல் அண்ட் கவர்மெண்ட், ஸோ ரெண்டு விதமான செக்டார்ஸுக்கும் சேர்ந்தாப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அல்லது பிரின்சிபல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகேவா. த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி ப்ரிப்பேர்ஸ் த எக்கானமிக் பிளான்ஸ். என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் என்ன பண்ணுறாங்க, எதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த எக்கனாமிக் பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பொருளாதார திட்டமிடலை செயல்படுத்துகிறாங்க. தென் நேஷ்னல் பிளான்ஸ் ஆர் ட்ரான் அப் பை த கவர்மெண்ட் அண்ட் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் அபைட். என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கு சேர்ந்தாப்பில் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பிளான்ஸை நேஷ்னல் பிளான்ஸை தேசிய திட்டமிடலை என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. யாருக்கும், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ்க்காக ரெண்டு பேருக்கு சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அந்த விதமான நேஷ்னல் பிளான்ஸை கொண்டுட்டு வர்றாங்க. அடுத்ததாக இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தோன்னா ஆல் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கானமி ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த objectives, priorities and targets laid down in the plan. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜென்ரலாக பார்க்க போனால் எல்லா விதமான செக்டார்ஸும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி செய்கிறாங்க, அதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அண்ட் ப்ரையாரிட்டிஸ் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய டார்கெட்ஸ் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க யார், அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அந்த நேஷ்னல் பிளான்ஸ் மூலிமா. ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன,
அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்னால் என்னது, அவங்களுடைய முதன்மை நோக்கம் என்ன, முதன்மைத்தன்மை என்ன, அண்ட் டார்கெட்ஸ் அவங்களுடைய குறிக்கோள் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் யார் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நேஷனல் பிளான்ஸில் அந்த கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க, போத் த பார்ட்டிஸ், அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிஸ்க்காக. அடுத்ததாக ஃபோர்த் ஒன், சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனாக என்ன பண்ணுறாங்க, இந்த மிக்சட் எக்கானமியில் கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹோம் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த 3 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா எப்படி வந்து என்ன பொருளை உற்பத்தி பண்ண போகிறோம், வாட் டு ப்ரொடியூஸ், சரி, அது முக்கியமான பிரச்சனை. அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ், அது எப்படியெல்லாம் பண்ண போகிறோம். அண்ட் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஸோ என்ன பொருளை உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல என்னது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது, ஸோ என்ன பொருளுக்கு சப்ளை வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டோன்னா என்ன பொருளை உற்பத்தி பண்ண போகிறோங்கிறதுல நம்ம டிசைட் பண்ணிடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ், இது எப்படி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே மிக்சட் எக்கானமின்னு சொல்லும்போது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிஸ், அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட்டும் பார்ட்டிஸும் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனால் என்ன விதமான ஃபால்ட்டும் பப்ளிக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து யாருக்காக பண்ண போகிறோம், ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் குட்ஸை. ஸோ ஜென்ரல் பப்ளிக்குக்காக, அந்த கஸ்டமர்ஸ் கன்சியூமர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்படி பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனை எப்படி பண்ணணும், நல்ல கரெக்டாக அந்த யூஸ் எப்படிப்பட்ட யூஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுனால அந்த நுகர்வோர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், அதில் திங்க் பண்ணி அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த முடிவுகளை நம்ம எடுக்கணும். அண்ட் ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் த சால்வ்டு த்ரூ த ப்ரைஸ் மெக்கானிசம். அது மட்டும் இல்லாமல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் மெக்கானிசம் எப்படி பண்ண போகிறோம், அஸ் வெல் அஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து கவர்மெண்ட்டுடைய தலையீடு அதில் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஈஸியாக வந்து இதில் என்ன பண்ணணும், மிக்சட் எக்கானமியில் இப்போ ஒரு பொருளுடைய விலை, ஒரு பிஸ்கட்டோட ரேட்டு வந்து 30 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்படி 30 ரூபீஸ்ன்னு நம்மளாம் என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்குன்னு சர்டைன் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த குட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், நம்ம பதிவு பெற்று ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோன்னா அந்த குட்ஸை வந்து ஒரிஜினலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ அதில் அவனுக்கு எவ்வளோ வந்து லாபம் வந்து என்ன பண்ணணும், அதில் ஆடப் பண்ணி அவன் விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் என்ன பண்ணுவாங்க, அந்த கமிட்டி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பரிந்துரை செய்வாங்க. ஸோ அப்படி தான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளுக்கான விலையை நம்ம தீர்மானிக்க முடியும். நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் நம்ம வீட்டில் விளைவிக்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு ப்ரைஸை போட்டு கொடுக்குறோம், அப்படிலாம் செய்ய முடியாது. ஸோ அப்போ பிஸ்னஸாக பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு விலை நிர்ணயத்துக்கு என்ன இருக்குது, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அங்கே இருக்கும். ஸோ அப்போது கன்சியூமர்ஸும் பாதிக்காத அளவில் என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் நமக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மிக்சட் எக்கானமிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இது மூலியமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். ஸோ எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு கண்ட்ரோலும் இருக்குது. தோ ப்ரைவேட் ஹேஸ் ஃப்ரீடம் டு ஓன் ரெசோர்ஸ், என்ன பண்ண முடியும், அதே மாதிரி நம்ம கேபிட்டலிசமில் பார்த்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிஸ் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களை, அசட்ஸை, ரெசோர்ஸஸை என்ன பண்ண முடியும், அவங்க ஃப்ரீடமாக யூஸ் பண்ண முடியும். பட் ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், எதுலலாம் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, அதோட சர்வீசஸ்லையும் சரி, அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த சேம், என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுலையும் சரி. த ஓவரால் கண்ட்ரோல் ஆன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டெஸ்ட் வித் த கவர்மெண்ட், என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் வித் த கவர்மெண்ட், மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்க நல்லா யூஸ் பண்ணலாம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்க என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃப்ரீடமாக என்ன பண்ணலாம், செயல்படலாம். பட் மற்ற எல்லா விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லையும் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ஓரளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஆகட்டும், எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்க சொந்தமாக எடுக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு லிமிட்டுக்கு பிறகு யாரோட இன்டர்வென்ஷன் இருக்கும், அங்கே கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் மிக்சட் எக்கானமி. ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் போத் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே.
அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி. இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன, நமக்கு இருக்க நன்மைகள் என்ன, மிக்சட் எக்கானமியை ஃபாலோ பண்ணுறதுனால, கலப்பு பொருளாதாரம் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன விதமான நன்மைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ரேபிட் எக்கானமிக் க்ரோத். என்ன சொல்கிறாங்க, ரேபிட் எக்கானமிக் க்ரோத்னா என்னது, பேரளவில் நமக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெரிட் இல்லையா. த பெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் மிக்சட் எக்கானமி இஸ் தட் இஸ் ப்ரமோட்ஸ் rapid economic growth. Thus both public requirements and private needs are taken care of. என்ன சொல்கிறாங்க, இதில் மிக்சட் எக்கானமியில் என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இஸ் தட் இட் இஸ் ப்ரமோட் ரேபிட் எக்கனாமிக் க்ரோத். என்ன பண்ணுறாங்க, பேரளவில் எக்கனாமிக் க்ரோத்தை ஏற்படுத்துறது. அண்ட் தஸ் போத் பப்ளிக் ரெக்யர்மெண்ட்ஸ், என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கோடைய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய தேவை என்ன, அண்ட் ப்ரைவேட் நீட்ஸ் என்ன, பர்டிகுலர் ப்ரைவேட் பார்ட்டிஸினுடைய அவங்களுடைய தேவை என்ன, பப்ளிக், சென்ட்ரல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எல்லாரோட தேவையும் சேர்த்து டேக்கன் கேர் ஆஃப், அவங்களுடைய மொத்தத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும், பப்ளிக்கும் சரி ப்ரைவேட்டுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒருமான கேரிங்காக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிக்சட் எக்கானமி. இதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது, கேர், சரியா. ஸோ அதை தான் சொல்கிறோம் மிக்சட் எக்கானமின்னு சொல்கிறோம். அண்ட் பேலன்ஸ்டு எக்கானமிக் க்ரோத், என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ஈக்குவலான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துது. அதாவது நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம், கேபிட்டலிஸ்டிக்லையும் சரி சோசியலிசம்ஸும் சரி ஒரு பேலன்ஸ்டு ஒரு க்ரோத் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுறாங்க, ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். பட் இந்த மிக்சட் எக்கானமியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேலன்ஸ்டு க்ரோத் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சர்டைன் டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். அண்ட் மிக்சடிசம் ப்ரமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் சொல்கிறாங்க ஆஃப் த எக்கானமி. நம்மளுடைய இந்த மிக்சட் எக்கானமியில் என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸ்டு க்ரோத் இருக்கிறதா சொல்கிறாங்க. இட் ப்ரமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், ரூரல் அண்ட் அர்பன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு விதமான பக்கங்களில் என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர்லையும் சரி அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ்லையும் சரி என்ன பண்ணுறாங்க, ஒரே விதமான வளர்ச்சி, எல்லாத்துக்கும் ஒரே விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லையா. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஆளுங்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் சம்திங், ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதத்தில் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டு பண்ணியிருக்கவங்க ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கும் போர்வெல் இருந்ததுன்னா அதுக்கு ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இல்லையா இன்றைக்கி வரைக்கும். அண்ட் கன்சியூமர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், அதே மாதிரி கன்சியூமர் குட்ஸுக்காக இருந்தாலும் சரி கேபிட்டல் குட்ஸுக்காக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃப்ரீ டெண்டன்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ரூரல் அர்பன், அதே மாதிரி ரூரல் பீப்புளுக்காக இருந்தாலும் சரி அர்பனில், அதாவது கிராமங்கள்லேயும் நல்ல நகரங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, ஒரே விதமான வளர்ச்சியை கொண்டுட்டு வர முடியுது. எதனால், இந்த மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால. அண்ட் தேர்ட் ஒன், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெசோர்ஸஸ். நான் என்ன பண்ணுறோம், ரொம்ப ப்ராப்பராக இருக்கக்கூடிய ரெசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இதில் இந்த மிக்சட் எக்கானமியில் the government can ensure proper utilization of resources. The government control most of the important activities directly and the private sector indirectly. ஸோ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் செக்டார்ஸாக இருந்துச்சுன்னா அதில் டைரெக்டாகவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க யார், கவர்மெண்ட்டு, சரியா. ஸோ இப்போ அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு இங்கே கவர்மெண்ட்டில் ஏற்றிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே என்ன தான், போத் த பார்ட்டிஸ், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஏற்றுறாங்க. ஸோ அப்போ நம்ம அதனால என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால எந்த ஒரு ரெசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், இப்போ லேண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது கேபிட்டல் முதல்ல போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம செயல்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, எந்த விதத்துலையும் நம்ம ரெசோர்ஸஸை நம்ம ஃபால்ட்டாக யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ கரெக்டாக வேஸ்ட் ஆகாமல், இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம வாட்டர்லாம் ரொம்ப வந்து என்ன இருக்குது, பத்தாமல் இருக்குது, நமக்கு தேவை, நம்மளுடைய கன்சம்ஷனுக்கே நம்மள பத்தலை. ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், கரெக்ட் வேயில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தென் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இல்லை பொருளாதார அளவில் நம்ம சமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இது ஒரு மெரிட்னு சொல்கிறாங்க இதில் இந்த மிக்சட் எக்கானமியில். அண்ட் த கவர்மெண்ட் யூசஸ் ப்ரோக்ரெசிவ் ரேட்ஸ் ஆஃப் taxation for living, income tax,
டு பிரிங் அபவுட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டிஸ். என்ன பண்ணுறாங்க, நிறைய நம்ம என்ன தான் வந்து பேரளவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, டாக்ஸேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணுறாங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸ் தகுந்த மாதிரி டேக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம பே பண்ணணும். ஸோ எதான் ப்ராக்ரஸிக் ரேட்ஸ். ஸோ அந்தந்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான செக்டார்ஸும் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, டாக்ஸேஷன் நம்ம கவர்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி என்ன பண்ணும், அந்த டேக்ஸ் ஓவராக வந்து உங்களுடைய கையில் வந்து இப்போ ஒரு 1 lakh ரூபி நம்ம ஒரு 10 lakh ரூபி நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படி சொன்னால் அதில் என்ன இருக்குது, ஒரு 10% சரியா டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன இருக்குது, அவங்க மொத்தமாக எல்லா தொகையும் அவங்க சுரண்டிட்டு போகாமல் கவர்மெண்ட்டுக்கும் அதன் மூலியமாக நமக்கு வருமானத்தை கொடுக்குது. அந்த வருமானத்தை வச்சு ஜென்ரல் பப்ளிக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க, வசதிகளை. அண்ட் அடுத்ததாக 5th ஒன், ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது நம்மளுடைய சமூகத்திற்கு இந்த மிக்சர் எக்கானமியை யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் த கவர்மெண்ட் சேஃப் கார்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன் by legislating on minimum wages and rationing, establishing fair price shops and formulating social welfare measures. சமுதாயத்துக்கு தேவையான, சமுதாய நலனுக்கு தேவையான நிறைய மெஷர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மிக்சட் எக்கானமிக் மூலமா நம்ம கவர்மெண்ட்டு நிறைய லெஜிஸ்லேட்டிவ் விஷயங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. வேஜஸ் எவ்வளோ மினிமம் வேஜஸ் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு தனி நபருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸை வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணுங்கிறதுல நிறைய விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க. ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ்னால் என்னது, அந்த பொருளுக்கு உரித்தான உண்மையான விலையை வந்து என்ன பண்ணணும், நிர்ணயித்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணுங்கிறத ரொம்ப கவர்மெண்ட் வந்து முனைப்பாக இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி. ஸோ மிக்சட் எக்கானமியினுடைய தீமைகள்லாம் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் என்னது, இணைந்து செயல்படுறதுல பிரச்சனை இருக்குது. சரியா, அது என்னென்னு பார்க்கலாம். த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆஃப் மிக்சடிசம். என்ன சொல்கிறாங்க, ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அந்த மிக்சடிசமில் பார்த்தோன்னா, இஸ் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். ஸோ இந்த ரெண்டு செக்டார்ஸுக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் கண்டிப்பாக என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், ப்ரைவேட் பார்ட்டிஸ் அவங்களுடைய தாட்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே என்னவாக இருக்கும், அவங்களுடைய ரெசோர்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஆகட்டும், எல்லாமே என்ன இருக்குன்னா கொஞ்சம் லீனியன்சி எதிர்பார்ப்பாங்க. பட் கவர்மெண்ட் சைடில் பார்க்கும்போது என்னவாக இருக்கும், அவங்க சர்டன் லிமிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ரெசோர்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணணும், வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது, ஸோ ப்ராப்பரான ஒரு மெத்தட் தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இப்போது ரெண்டு பேருக்கு இடையில என்னவாக இருக்கும், சம் கிரைசிஸ் உருவாகத்தான் செய்யும். ஸோ அப்போ என்ன இருக்குது, அங்கே லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் கண்டிப்பாக மிஸ் ஆகுது. கோஆர்டினேஷன் வந்து என்ன ஆகுது, மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக காம்படேட்டிவ் ஆட்டிடியூட். என்ன பண்ணுறாங்க, இங்கே பெரிய போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு நிலவுது. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஷுட் ஒர்க் வித் த கம்பல்சரி ஸ்பிரிட் டுவர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி, பட் இன் ரியாலிட்டி தே ஆர் காம்படேட்டிவ் இன் தர் ஆக்டிவிட்டீஸ். என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறைய விஷயம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லைக் இப்போ எஜுகேஷன்லேயே ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே ஆகட்டும், ஹெல்த் கேர்லேயே ஆகட்டும், தென் இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொன்றும் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், அதாவது கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய செக்டார்ஸ் பிரிஞ்சு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த டைமுக்கு நம்ம லைக் ஒரு 8 மணிக்கு போகணுன்னா 8 மணிக்கு போகிறோன்னா 8 மணிக்கு வருது பஸ்ஸு. ஸோ அவங்களுடைய ப்ரைவேட் பஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு 8:05 அல்லது 7:55 இப்படி ஒரு அந்த டைம் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் அவங்க அவங்களுடைய ஒரு மோட்டிவை காட்டுவாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே செக்டாரில் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்குள்ள என்னவா இருக்குது, ஒரு மோட்டிவ் க்ரியேட் ஆகுது இல்லையா. என்னதான் இருந்தாலும் ப்ரைவேட் பார்ட்டினா அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும், நிறையா ஏர்னிங் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு நிறைய நம்ம ஏர்ன் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அங்கேருந்து சேலரி வாங்குகிறோம். ஸோ இப்படி ஒரே செக்டார்ஸ் இருந்தால் கூட என்ன இருக்குது, ஒரு காம்படேட்டிவ் ஆட்டிடியூட் அங்கே க்ரியேட் ஆகுது. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது இன்எஃபிஷியன்சி. ஸோ ஒரு திறமைக்கு என்ன இல்லை, ஒரு மதிப்பு இல்லாமல் போகிறது. மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ரிமைன் இன்எஃபிஷியன்ட் டியூ டு லெத்தாஜிக் பியூரோக்ரசி, ரெட்டாபிசம் அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் இது எல்லாமே என்னது, அதிகாரத்துவம். பியூரோக்ரசி மீன்ஸ் என்னது, அதிகாரத்துவம். ரொம்ப லெத்தாஜிக்னா என்னது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக,
ஸோ அதே மாதிரி ரிமைன் inefficient due to lethargic bureaucracy and retabism என்னது இதுவும் சம் லைக் ஃபார் அதிகாரம் இந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அது மட்டும் இல்லாமல் என்னது தூண்டுதல் வந்து என்னது நமக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மிக்சட் எக்கானமி அதில் இருக்க தான் செய்யுது. அடுத்ததான் ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். ஸோ தேசியமயமாக்குறதுல இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் என்னென்ன? இன் அ மிக்சட் எக்கானமி த ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் டிஸ்கரேஜஸ் த ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ் in their business operations and innovative initiatives. என்ன பண்ணுறாங்க, இந்த மிக்சட் எக்கானமியில் நம்ம என்ன இதை பார்க்குறோம்னு சொன்னால் நேஷனலைஸ்டு ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். தேசியமயமாக என்ன பண்ணுறோம், ஒரே விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்கும் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிஸ்க்கு இடையில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நியூவாக ஒரு ஆண்டர்பிரனர் வரணும், அது தொழில் முனைவோர் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஒரு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குது, நிறைய வந்து என்ன இருக்குது, அதில் அந்த ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒத்து போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அது என்ன பண்ணுறதில்ல, கவர்மெண்ட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ண முடியறதில்ல, ஈஸியாக ஆண்டர்பிரனர்ஸாக க்ரியேட் ஆக முடியல. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக நம்ம இங்கே கருதுகிறோம். அடுத்ததாக வைடனிங் இன்இக்வாலிட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, வைடனிங் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி என்னது, சமமற்ற தன்மை இருக்க தான் செய்யுது. இதில் அந்த மிக்சட் எக்கானமி ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான சமம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவ தான் செய்யுது. ஸோ முதல்ல பார்த்துருக்கோம் இதை பற்றி. ஓனர்ஷிப் ஆஃப் ரெசோர்ஸஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். என்ன சொல்கிறாங்க, the ownership of resources என்னது, resources means land, capital, building இது எல்லாமே. ஸோ இதிலே ஆகட்டும். அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பரம்பரைக்கு உண்டான சட்டம். பரம்பரையாக வாழையடி வாழை என்ன பண்ணுறோம், ஒரே விதமான ஒரு பிஸ்னஸ் செய்கிறது, அல்லது அந்த வாரிசுகள் வந்து என்ன பண்ணுறது, அவங்களுடைய தலைமுறை என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களோ அதை அப்படியே அண்டர்டேக் பண்ணிவிட்டு அந்த சேம் பிஸ்னஸ் என்ன பண்ணிடுறது, அடுத்தடுத்து செஞ்சுட்டே போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறம்போது செல்வந்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, மிகவும் செல்வந்தராக மாறுறாங்க. ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்க மிகவும் ஏழ்மையானவங்களாக மாறுறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் இஸ் பீப்புள் வைடன் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில என்ன பண்ணுறாங்க, நிறைய கேப் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மிக்சட் எக்கானமி ஃபாலோ பண்ணுறதுனால. அண்ட் அல்டிமேட்லி த இன்இக்வாலிட்டி ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் இன்எஃபிஷியன்சி ஆஃப் சோசியலிசம் ஆர் ஃபவுண்ட் இன் மிக்சட் எக்கானமிக்ஸ். ஸோ இதை இந்த மிக்சட் எக்கானமிக்கில் வந்து ரெண்டு விதத்தையுமே பார்க்குறோம். ஸோ இன்இக்வாலிட்டி ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசம் என்ன பார்த்தோம், ஒரு இன்இக்வாலிட்டி அங்கேயும் நிலவ தான் செய்யுது. எதனால், ப்ரைவேட் பார்ட்டிஸ் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எங்கே, கேபிட்டலிசமில். அதுவே சோசியலிசமில் என்னவா இருக்குது, இன்எஃபிஷியன்சி ஆஃப் சோசியலிசம். சோசியலிசம்ங்கிற போது என்ன இருக்குது, கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, சோசியலிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டு நம்மளுடைய எஃபிஷியன்சி செல்லுபடி ஆகுமா சார் அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை, நம்மளோட திறமைக்கு அங்கே மதிப்பு இல்லை எங்கே, கவர்மெண்ட்டில். ஸோ நேமுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறையலாம் வச்சு என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்களே தவிர்த்து அங்கேயும் நிறைய லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ எஃபிஷியன்சிக்கு அங்கேயும் மதிப்பு இல்லை. ஸோ இப்போ அதுதான் என்ன பண்ணுறோம், அந்த மிக்சட் எக்கானமியில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், தெரிய வருது. அது மூலிமா நமக்கு தெரிய வர்ற விஷயங்களா இருக்குது. அடுத்ததான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அண்ட் அடுத்ததாக அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கானமிக் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.